திருநெல்வேலி சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையத்தில் தேங்கியுள்ள மழைநீர் முழுமையாக இன்னும் வடியாத நிலையில் இன்னும் 4 அடிக்கு நீர் உள்ளது. அதனை சுற்றியுள்ள கடைகள், வணிக நிறுவனங்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, கள நிலவரம் என்ன? நிச்சயமாக சிவரஞ்சனி, திருநெல்வேலி மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை அப்படிங்கிறது பெய்தது. கடந்த 150 ஆண்டுகளுக்கு இல்லாத மழையாக இது பார்க்கப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்தில் 15 அடிக்கு மேலாக தண்ணீர் தேங்கி இருந்தது. தண்ணீர் படிப்படியாக வடிந்து வருகிறது. இருந்த போதிலும் கூட முழுமையாக தண்ணீர் வடியாத சூழல் அப்படிங்கிறது காணப்படுகிறது. தற்போது நீங்க பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் காட்டக்கூடிய காட்சிகளை. இங்கே இருக்கக்கூடிய கடைகள், வணிக நிறுவனங்கள் முழுமையாக தண்ணீரில் தற்போது வரைக்கும் தண்ணீரில் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. 2 அடி முதல் 4 அடி 4.5 அடி வரைக்கும் தண்ணீர் தேங்கிக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். இந்த தண்ணீர் அப்படிங்கிறது இந்த பகுதியில் பெய்த மழைநீர் மட்டுமல்லாது சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய குளங்கள் நிரம்பி அங்கே இருந்து வரக்கூடிய தண்ணீரும் தொடர்ந்து இந்த பகுதிக்கு வரக்கூடிய நிலையில் அருகில் இருக்கக்கூடிய ஆற்றிற்கு இதை திருப்பி விடுவதற்கு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றிற்கு திருப்பி விடுவதற்கான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டு வருகிறது. ஒரே ஒரு மின் மோட்டார் மூலமாக மட்டுமே இங்கிருந்து இந்த தண்ணீரை அகற்றும் பணி அப்படிங்கிறது நடந்து வருவதால் தண்ணீர் முழுமையாக வெளியேற்றுவதில் தாமதம் ஏற்படுகிறது. கூடுதல் மின் மோட்டார்கள், கூடுதல் டீசல் மோட்டார்களை வைத்து தண்ணீரை பெரிய உறிஞ்சு குழாய்கள், ராட்சத மோட்டார்களை பயன்படுத்தி தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது மக்களோட கோரிக்கையாக இருக்கிறது. இந்த பகுதி முழுமையாக கடைகள், வணிக நிறுவனங்கள் அப்படிங்கிறது தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. தற்போதுதான் ஒவ்வொருவராக தங்களுடைய கடைகளுக்கு இழப்புகள் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து பார்க்க துவங்கி இருக்கிறாங்க. அருகில் இருக்கக்கூடிய சிந்துபூந்துரை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் இந்த பகுதியை கடந்துதான் செல்ல வேண்டும். அவர்கள் பணிக்கு செல்வதாக இருந்தாலும் கூட, பணிக்கு வேறு என்ன வேலைகளுக்கு செல்வதாக இருந்தாலும் கூட அவர்கள் இந்த பகுதி வழியாகத்தான் செல்ல வேண்டும் அப்படிங்கிற நிலையில அவர்கள் தண்ணீரில் 2 முதல் 4 அடி உயரத்தில் தண்ணீரில் தான் அவர்கள் நடந்து வந்துதான் தங்கள் பணிகளுக்கு, அத்தியாவசிய பணிகளுக்கு செல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது காணப்படுகிறது. தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர் ஒருவருடன் கேட்போம், என்ன சார் தண்ணி எந்த அளவில் இருந்துச்சு, இப்போ வடிஞ்சிருக்கா? தண்ணி கழுத்தளவில் இருந்தது சார், ஓரளவு கம்ப்ளீட்டாக இறந்துச்சு. இந்த ஜங்ஷன் பகுதியில் ஃபுல்லாமே தண்ணி வெளியே போக முடியாம தான் இருக்கும். உங்கள் வீடுகள் பக்கத்தில் உங்கள் வீடு, எங்கள் வீடு இருக்கா? என்ன தொழில் நீங்கள் பார்க்குறீங்க? கடை வியாபாரம் பார்க்குறோம். 4 நாளாக பிழப்பு ரொம்ப போச்சு. வெளியே இப்போ தான் வர முடியுது. ஆனால் இங்கே ஃபுல்லாக ஜங்ஷன் ஏரியாவில் வர முடியல. வெளியே போனாலே ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி தான் வெளியே போக வேண்டியிருக்கு அவுட்டருக்கு. நிச்சயமாக தண்ணீரில் நடந்துதான் வர வேண்டும். தங்களுடைய வெளியே தேவைகளுக்கு தேவையான குடிநீர், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் வாங்குவதற்காக இருந்தாலும் கூட, அத்தியாவசிய பணிகளுக்கு வெளியே வர வேண்டிய இருந்தாலும் கூட இந்த பகுதி வழியாகத்தான் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அப்படிங்கிறவங்க வர வேண்டும். இப்போ தண்ணீர் வடிந்த பகுதிகளில் சுண்ணாம்பு, ப்ளீச்சிங் பவுடர் உள்ளிட்டவை போடப்பட்டிருக்கிறது. அதாவது நோய் தொற்று ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பேருந்து போக்குவரத்தும் ஓரளவு சீராகி இருக்கிறது. திருநெல்வேலி தென்காசி, திருநெல்வேலி பாபநாசத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படுவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது திருநெல்வேலி நகர்ப்பகுதி வழியாக வராமல் புறநகர் பகுதி வழியாக இந்த தென்காசிக்கு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் தற்போது நகர்ப்பகுதி வழியாகவும் பேருந்துகள் இயக்கம் அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. ஆனால் சந்திப்பு பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் வர முடியாத நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திருநெல்வேலி திரும்புகிறது. சூரியன் தலைகாட்ட துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த தண்ணீரை முழுமையாக வடித்தால் பொதுமக்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு வாய்ப்பாக இருக்கும். தங்கள் பகுதியில் வீடுகளில் இருக்கக்கூடிய இழப்புகளை அவர்கள் ஏற்பட்டாலும் கூட அடுத்தடுத்து அவர்கள் பணிகள், ஏழை எளிய நடுத்தர மக்கள் அவர்கள் அன்றாடம் பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் துவங்குவதற்கு முழுமையாக தண்ணீர் வடிந்தால் மட்டுமே அவர்கள் பணிகளை மேற்கொள்ள முடியும். சிவரஞ்சன், நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவமணி.